அனைத்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எங்கள் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் சார்பாக அன்பான வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களை சுற்றியுள்ள பாதுகாப்பு முறைகள் பற்றியும் அவற்றில் எங்களுடைய பொறுப்புகள் என்ன என்பதையும் எங்கள் வகுப்பு மாணவர்கள் ஒரு சிறிய உரையாடலின் மூலம் எடுத்துரைக்க உள்ளனர். நம்மை காக்கும் நல்ல நண்பர்கள் யார்? நமது பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யலாம்? வாருங்கள், கற்றுக்கொள்வோம். அது சரிதான். சரி, எல்லோரும் என்று நம்ம தமிழ் பள்ளிக்கு போலாமா? இன்று பள்ளியில் என்ன விசேஷம்? இன்று நம்ம பள்ளிக்கு தீயணைப்பு வீரர்கள், பாதுகாப்பு காவலர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் மற்றும் போலீசார் வருகிறார்கள். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க, அவர்களின் பணிகளை பற்றி கற்றுக்கொள்ளலாம். ஐயா, எங்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றி கொஞ்சம் சொல்வீர்களா? கண்டிப்பா தம்பி. முதலில் ஒன்று நினைவில் வையுங்க. உங்க பாதுகாப்பு உங்க கையில இருந்துதான் ஆரம்பிக்குது. நீங்க சாலை கடக்கும் போது எப்போதும் 2 பக்கமும் பார்த்து கடக்கணும். பள்ளிக்கு சைக்கிள் போகும்போது ஹெல்மெட் போட்டுதான் சைக்கிளை மெதுவாக ஓட்டணும். சிக்னல் இருக்கும் இடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பச்சை அல்லது ஆரஞ்சு லைட் இருக்கும் போது நம்ம அவசரமாக ஓடக்கூடாது. சைக்கிளை வேகமாக ஓட்டக்கூடாது. ரோட்டில் விளையாடவே கூடாது. ரோடு வாகனங்களுக்காக இருக்குது, விளையாட்டுக்காக இல்லைன்னு நினைவில் வைங்க. சிவப்பு விளக்கு இருக்கும் போது நெஞ்சில் காற்றல் இருக்கணும். வாக்சினம் வந்த பிறகுதான் சாலையை கடக்கணும். கிணறு அல்லது தண்ணீர் இருக்கும் இடத்தில் ஓடக்கூடாது. தண்ணீர் பழக்கும். கீழே விழுந்தா அடிபடும். காயம் ஏற்பட்டால் உடனே பெரியவர்களே அல்லது எங்களை கூப்பிடணும். எதுவும் செய்ய முயற்சி செய்யக்கூடாது. விளையாடும் போது கார்களும் பைக்குகளும் வரும் இடத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். மிக்க நன்றி ஐயா, நீங்க சொல்ல எல்லா விஷயங்களும் நாங்க கடைபிடிப்போம், பாதுகாப்பாக இருப்போம். அங்க பாருங்க, தீயணைப்பு வீரர்கள் வராங்க. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஐயா, தீ விபத்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? ரொம்ப நல்ல கேள்வி. தீ விபத்து, ஆனா பயப்படக்கூடாது. உடனே ஸ்டாப், டிராப் அண்ட் ரோல் முறையை பின்பற்றணும். ஒரு தீ பிடித்தால் ஓடக்கூடாது. நிறுத்தி கீழே படுத்து உள்ள வேண்டும். அதற்கு பெரியவர்களுக்கு சொல்ல வேண்டும். முக்கியமாக தீக்குச்சி, லைட்டர், மெழுகுவர்த்தி போன்ற ஆபத்தான பொருட்களுடன் குழந்தைகள் விளையாடக்கூடாது. சமையல் செய்யும் போது பெரியவங்க பக்கத்துல இருக்கும் போதுதான் செய்யணும். அடுப்பு அருகே விளையாடக்கூடாது.
செய்யுங்கள். வீட்டில் தீயலாம் சத்தம் கேட்டா உடனே வெளியே போயிடணும். மறைச்சு வைக்க கூடாது. புகை வந்தால் தழு குடித்து அல்லது கிராஸ் செய்து செல்ல வேண்டும். புகை மூச்சு இழுக்கக்கூடாது. கட்டாயம் செய்யணும் ஐயா. நீங்கள் சொன்ன அனைத்தையும் பின்பற்றும். மிக்க நன்றி. அங்கு பாருங்க, காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள். ஐயா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. தப்பு செய்யாதவர்கள் பயப்பட வேண்டாம். அவங்க நம்ம நண்பர்கள் தான். மரியாதையோட பேசலாம். வா. நான் பொண்ணுங்க என்ன பேசிட்டீங்க ஐயா? நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? தெரிஞ்சுக்கோங்க. நாங்க உங்களை பயன்படுத்தவல்ல, உங்களை பாதுகாக்க வந்திருக்கோம். குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதுதான் எங்கள் வேலை. வீட்டிலும் வெளியிலும் கூட்டமான இடத்திலும் நீங்கள் பயமில்லாமல் இருக்க நாங்கள் உதவுவோம். வயதிருந்தால் உடனே காவல்காரரை அணுகலாம். உங்கள் பெயரும் உங்கள் பெற்றோர் விவரமும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். பள்ளியூர் மற்றும் மாணவர்களே தொண்டர் செய்யக்கூடாது. அடிக்கும் கிண்டல் செய்யக்கூடாது. யாராவது உங்களுக்கு துன்பத்தினால் உங்களுக்கோ ஆசிரியருக்கோ சொல்ல வேண்டும். அதாவது அந்நிய நபர்கள் சந்தேகமா நடந்துக்கிட்டா அவங்க கிட்ட பேசக்கூடாது. உடனே பெரியவங்க கிட்ட தகவல் சொல்லணும். உங்கள் வீட்டின் முகவரியும் அவசர உதவி எண்ணையும் தெரிந்திருக்க வேண்டும். சட்டங்களை மதித்து நடந்தால் நம்ம ஊர் பாதுகாப்பாக இருக்கும். அங்க பாருங்க, டாக்டர் ஐயாக்கள் வராங்க. வணக்கம் குழந்தைங்களே. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மால் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா டாக்டர்? நிச்சயமாக. தினமும் கை கழுவுறது ரொம்ப முக்கியம். சாப்பிடும் முன்னும் கழிப்பறை சென்று பின்னும் சோப் போட்டு 20 வினாடிகள் கை கழுவணும். ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிடக்கூடாது. பழங்கள், காய்கறிகள், பால் போன்ற சத்தான உணவுகள் சாப்பிடணும். சின்ன காயம் பட்டாலும் உடனே சுத்தம் பண்ணணும், இல்லைன்னா பேண்டேஜ் போடணும். காய்ச்சல் அல்லது உடல் நல்ல குறைவு இருந்தால் பள்ளிக்கு போகாமல் ஓய்வு எடுக்க வேண்டும். மற்ற வழங்குறவர்கள் நோய் பரவாமல் இருக்க மாஸ்க் போடணும். ஆரோக்கியமும் பாதுகாப்பும் நம் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதி. மிக்க நன்றி டாக்டர். வணக்கம் ஆசிரியர்களே. எனக்கு பாதுகாப்பு ஆலோசனைகள் என்ன? முதலில் ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர். உங்களுக்கு தெரியாத யாராவது இனிப்பு, பொம்மை அல்லது பரிசு கொடுத்தால் கண்டிப்பாக நோ சொல்ல வேண்டும். அவர்களுடன் எங்கும் செல்லக்கூடாது. அடுத்தது டிஜிட்டல் சேஃப்டி. மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் உங்கள் பெயர், முகவரி, பள்ளி விவரம் போன்ற தனிப்பட்ட தகவல்களை எங்கேயும் பதியக்கூடாது. அவசர நிலை ஏற்பட்டால் பயப்படாமல் 911க்கு அழைக்க வேண்டும். பெரியவர்களுக்கு உடனே தகவல் சொல்ல வேண்டும். பள்ளி விதிமுறைகள் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு அல்ல, உங்களை பாதுகாக்கவே. அதனால் விதிமுறைகளை மறைத்து நடக்கும். நிச்சயமாக கடைபிடிப்போம். ஆசிரியர்களே, மிக்க நன்றி.
இப்படி பல வழிகளில் நம்மை பாதுகாக்க பல நண்பர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். சாலை பாதுகாப்பின் காவலர்கள், தீ விபத்துகளில் தீயணைப்பு வீரர்கள், நம் உடல் பராமரிப்பில் மருத்துவர்கள், நம்மை வழி நடத்த ஆசிரியர்கள், எப்போதும் நம்ம பாதுகாப்புக்காக காவல்துறை அதிகாரிகள். ஆனால் இவர்கள் எல்லாரும் நம்மை பாதுகாக்க உதவினாலும் அனைத்தையும் விட முக்கியமானது நம்முடைய பழக்கங்களும் நம்முடைய பொறுப்பும் தான். கவனம், ஒழுக்கம், மரியாதை இவையெல்லாம் பாதுகாப்பின் அடிப்படை. நாம் சிறு வயதிலிருந்தே பாதுகாப்பு விதிகளை கடைபிடித்தால் நாம் மட்டுமல்ல, நம்ம குடும்பமும் பள்ளியும் முழு சமூகமும் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் இன்று முதல் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல பாதுகாப்பு தூதராக மாறுவோம். அருமை அருமை. நம்ம கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ்லாம் நம்ம கஷ்டப்படுற காலத்தில் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக நம்மளும் தெரிஞ்சுக்கணும், நம்மளோட குழந்தைங்க எல்லாரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பாதுகாப்பு மற்றவங்க நமக்கு தர பரிசு இல்லை, நமக்கு நாமே உருவாக்கிக்கிற கவசம்னு நம்ம உணர வச்சுட்டாங்க இந்த நிலை 2 மாணவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டுகளை கொடுத்து உற்சாகப்படுத்தினர். அடுத்ததாக நம் நிலை 3 மாணவர்கள் மேடைக்கு வர்றாங்க. நாம இயற்கையை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு பல பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஏன் பல செய்திகள், கட்டுரைகள், சமூக வலைதளங்கள்ல கூட பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை பற்றி இயற்கையிலேயே இருக்கின்ற பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை நகைச்சுவையாகவும் சிந்திக்க வைக்கும் விதமாகவும் சொல்ல வருகிறார்கள் நம் பள்ளியின் நிலை 3 மாணவர்கள். சுற்றுச்சூழல் என்கின்ற நான் வாங்க பார்க்கலாமா?